ஒரு வீட்டுக்கு புதுசா ஒரு மருமக வந்த பிறகு, அந்த வீட்ல சில மாற்றங்கள் வருவது இயல்புதான். ஆனா, அந்த மாற்றத்த எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு அது சந்தோஷமா இருக்கும். இன்னொருத்தருக்கு தன்னுடைய இடத்த யாரோ எடுத்துக்கிட்ட மாதிரி தோணலாம். அந்த சின்ன எண்ணத்த அப்பவே புரிஞ்சுக்காம விட்டுட்டா, எந்த தவறும் செய்யாத ஒருத்தர் மேல கூட காரணமே இல்லாம கோபம் வர ஆரம்பிச்சிடும். அதுவே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பொறாமையாகவும் மாறிடும். ஆனா வாழ்க்கை ஒரு கட்டத்துல நம்மையே திருப்பி நிறுத்தி, "நீ நினைச்சது சரியான்னு" கேட்கும் பாருங்க. அப்ப கிடைக்கிற பதில் சில உறவுகளையே மாற்றிடும். அப்படி தன்னுடைய மனசுக்குள்ள இருந்த தவற உணர்ந்த ஒரு பெண்ணுடைய கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கதையின் பெயர் கர்மா. கோமதிக்கு ஒரு மகனும் மாலதி என்ற மகளும் இருந்தாங்க. மகளுக்கு கல்யாணமாகி அவளும் தன்னுடைய குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தா. மகனுக்கும் கல்யாணமாகி காயத்ரி அந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருந்தா. ஒரு நாள் மாலதி அம்மாவை பார்க்க வீட்டுக்கு வந்திருந்தா. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கோமதி ஒரு புடவை எடுத்து காட்டினாங்க. அதை பார்த்த மாலதி உடனே, "அம்மா, இந்த புடவை எனக்கு ரொம்ப அழகா இருக்கு. கலரும் நல்லா இருக்கு. எங்க வாங்கினேன்னு?" கேட்டா. கோமதி சிரிச்சுக்கிட்டே, "நானா? நான் இப்பெல்லாம் கடைக்கே போறதில்லம்மா. முன்னாடி எனக்கு வேணும்னா நானே போய் பார்த்து வாங்கிட்டு வருவேன். இப்போ அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. உன் அண்ணி காயத்ரி தான் எனக்கு இன்னும் நல்லா இருக்கும்னு பார்த்து வாங்கிட்டு வரா. அவளுக்கு நல்ல ரசனை இருக்கு. எனக்கு மட்டுமா வாங்கியிருக்கா? உனக்கு கூட 2 புடவை வாங்கி வச்சிருக்கா. இரு, காட்டுறேன்னு அலமாரியை திறந்து அவற்றையும் எடுத்து காட்டினாங்க. அம்மா அவ்வளவு சந்தோஷமா பேசுறத மாலதி பார்த்துக்கிட்டே இருந்தா. கோமதியோ காயத்ரி பற்றி தொடர்ந்து பெருமையா சொன்னாங்க. "நம்ம வீட்டுக்கு இப்படி ஒரு மருமக வந்தது நம்ம அதிர்ஷ்டம்தான் மாலதி. வீட்டு வேலையெல்லாம் அவளே பார்த்துக்கிறா. எனக்கு என்ன வேணும்னு நான் கேட்கறதுக்கு முன்னாடியே கவனிச்சிடுறா. அதனால இப்போ எனக்கு எந்த பெரிய பொறுப்பும் இல்லை. நான் என் இஷ்டத்துக்கு இருந்துட்டு இருக்கேன்னு" சொன்னாங்க. இதை கேட்டதும் மாலதியின் முகம் கொஞ்சம் மாறுச்சு. அம்மா கவனிக்காத மாதிரி இருந்தாலும் மகளுடைய மனசுல என்ன ஓடுதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சுது. காயத்ரியை பற்றி நல்லதா பேசினாலே மாலதிக்கு ஏதோ பிடிக்காத மாதிரி ஆகிடும். இருந்தாலும் கோமதி எதுவும் சொல்லாம புடவைகளை மடிச்சு வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ மாலதி, "அம்மா, இப்பவே அண்ணி இவ்வளவு புகழாத. ஆரம்பத்துல எல்லாருமே இப்படித்தான் இருப்பாங்க. இப்போ உன் கை காலெல்லாம் நல்லா இருக்கு. உன்னால உன் வேலையை பார்த்துக்க முடியுது. நாளைக்கு உனக்கு வயசாகி அவளோட உதவி உண்மையிலேயே தேவைப்படும் போதுதான் அவ எப்படி நடந்துக்கிறான்னு தெரியும்னு" சொன்னான். கோமதி உடனே, "ஏம்மா எனக்கு பணிவிடை செய்ய வேண்டிய நிலை வரணும்னு இப்பவே ஏன் நினைக்கிற? கடவுள் புண்ணியத்துல இப்ப என் கை காலெல்லாம் நல்லா தானே இருக்கு. கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டு போறேன்னு" சொன்னாங்க. ஆனாலும் மாலதிக்கு அந்த பேச்ச அப்படியே விட மனசு வரல. "நான் அதுக்காக சொல்லலம்மா. நீ ரொம்ப நல்லவ. எல்லாரையும் உடனே நம்பிடுவ. அதனால தான் சொல்றேன். அண்ணிய ரொம்ப தலையில தூக்கி வச்சுக்காத. வீட்டு சாவியையும் முழுசா அவகிட்ட கொடுத்துடாத. நாளைக்கு ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா அப்புறம் நீ கஷ்டப்படுவேன்னு" சொன்னான். கோமதி மகளை ஒரு நிமிஷம் அமைதியா பார்த்தாங்க. காயத்ரி அந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே மாலதிக்கு அவ மேல ஒரு விதமான பிடிக்காத தன்மை இருந்ததை அவளை கவனிச்சிருந்தாங்க. காயத்ரி ஏதாவது நல்லது செய்தாலும் மாலதி அதை சாதாரணமா எடுத்துக்க மாட்டா. இப்பதான் புதுசா வந்திருக்கா, அதனால செய்யறா. கொஞ்ச நாள் போகட்டும், அப்ப தெரியும்னு ஏதாவது சொல்லிடுவா. சின்ன விஷயமா இருந்தாலும் அதுல குறை தேடுவா. நேர்ல பேசாத நேரங்கள்ல கூட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அண்ணிய பத்தி கேட்பா. அந்த பேச்சு ஆரம்பிச்சதும் எப்படியாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துடும். ஆனா கோமதிக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். கல்யாணமாகி வேற வீட்டுக்கு போன மகளுக்கு தாய் வீடு எப்பவுமே அவளுடைய வீடா இருக்கணும்னு அங்கே இருக்கிற அண்ணனும் அண்ணியும் அவளை மனசார ஏத்துக்கணும். குறிப்பா மருமகளுக்கும் மகளுக்கும் நல்ல உறவு இருந்தா அம்மா அப்பாவுக்கு பிறகும் அந்த உறவு தொடரும். அதனால காயத்ரிக்கும் மாலதிக்கும் நடுவுல தேவையில்லாத இடைவெளி வரக்கூடாதுன்னு கோமதி நினைச்சாங்க. மாலதிய நேரடியா உட்கார வச்சு, "நீ உன் அண்ணி மேல பொறாமப்படுறன்னு சொன்னா அவ அதை ஏத்துக்க மாட்டான்னு அவங்களுக்கு தெரியும். சொல்லப்போனா அவளுக்கே தன்னுடைய மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு அப்ப தெரியாம இருந்திருக்கலாம்." நாட்கள் போய்கிட்டு இருந்தது. மாலதி வழக்கம் போல அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவா. "என்னம்மா செய்ற? சாப்பிட்டியா? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு?" கேட்டுட்டு கொஞ்ச நேரத்துல பேச்சு காயத்ரி பக்கம் வந்துடும். முன்னாடி எல்லாம் கோமதி காயத்ரி நல்லாதான் பாத்துக்கிறாமான்னு சொல்லிடுவாங்க. அதை கேட்டதும் மாலதி வேற விஷயத்துக்கு போயிடுவா.
ஒரு நாள் அப்படி ஃபோன் வந்தப்போ கோமதி திடீர்னு வேற மாதிரி பேசுனாங்க. என்னத்த சொல்றது மாலதி, உன் அண்ணி இப்போ முன்னாடி மாதிரி இல்லைம்மா. என்னை கொஞ்சம் கூட மதிக்கிற மாதிரி தெரியல. எதுக்கெடுத்தாலும் ஒரு பேச்சு. சில நேரம் காரணமே இல்லாமல் என்கிட்ட சண்டை போடுறான்னு சொன்னாங்க. மாலதிக்கு ஒரு நிமிஷம் ஆச்சரியமா இருந்தாலும் உடனே அவளுக்குள்ள ஏற்கனவே இருந்த எண்ணம் வெளியே வந்துடுச்சு. நான் அப்பவே சொன்னேன்லம்மா, நீங்க தான் கேட்கல. அண்ணி நல்லவ மாதிரி நடிக்கிறான்னு எனக்கு அப்பவே தெரியும். நீ மட்டும் அவளை ரொம்ப நம்பினேன்னு சொன்னான். கோமதி அதுக்கு பதில் சொல்லாம, சரி விடுமா, குடும்பம்னா இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும்னு சொல்லிட்டு பேச்சை முடிச்சாங்க. அதுக்கு பிறகு சில நாட்கள் கழிச்சு மாலதி மறுபடியும் ஃபோன் பண்ணினான். அப்பவும் கோமதி காயத்ரி பற்றி இன்னொரு குறை சொன்னாங்க. இப்பெல்லாம் எனக்கு ஒரு சின்ன உதவி கூட செய்யறதில்ல. முன்னாடி என் துணியெல்லாம் அவளே எடுத்து துவைச்சு வைப்பா. இப்போ அதை கூட கண்டுக்கறதில்லன்னு சொன்னாங்க. மாலதி உடனே, பாத்தியாம்மா, அதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன். ஆரம்பத்தில் நல்ல பேர் வாங்கணும்னு எல்லாத்தையும் செய்திருப்பா. இப்போ வீடு பழகிட்டதும் அவளோட உண்மையான குணம் தெரிய ஆரம்பிக்குதுன்னு சொன்னான். இந்த முறை மாலதியின் குரல்ல கவலையை விட நான் சொன்னது சரிதானே என்ற திருப்தி தான் அதிகமாக இருந்தது. கோமதி அதையும் கவனிச்சாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாற்றம் இன்னும் வரலை. அடுத்த சில ஃபோன் பேச்சுகள்லையும் இதே மாதிரி சின்ன சின்ன புகார்கள் வந்தது. மாலதியும் அவற்றை கேட்டுட்டு காயத்ரி மேலே இன்னும் குறை சொல்ல ஆரம்பிச்சா. ஆனால் ஒரு நாள் கோமதி சொன்ன ஒரு விஷயம் மட்டும் அவளால் சாதாரணமாக எடுத்துக்க முடியல. மாலதி, உன் அண்ணி இப்போ எனக்கு நேரத்துக்கு சாப்பாடு கூட கொடுக்கறதில்லம்மா. சில நேரம் நான் சாப்பிடாம இருக்கேன்னு தெரிஞ்சாலும் அவ கண்டுக்காம அவ வேலையை பார்த்துட்டு போயிடுறான்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் மாலதி அமைதியாயிட்டா. இதுவரைக்கும் அண்ணியை பற்றிய புகார்களை கேட்கும்போது அவளுக்குள்ள ஒரு விதமான திருப்தி இருந்திருக்கலாம். ஆனால் தன்னுடைய அம்மா சாப்பாடு இல்லாமல் இருக்காங்கன்னு கேட்டதும் அந்த எண்ணம் எல்லாம் போயிடுச்சு. என்னம்மா சொல்ற? நேரத்துக்கு சாப்பாடு கூட தரமாட்டாளா? நீ ஏன் இதை இத்தனை நாள் என்கிட்ட சொல்லலை? அண்ணன் என்ன செய்கிறான்? அவனுக்கு இதெல்லாம் தெரியாதான்னு அடுத்தடுத்து கேட்டா. கோமதி, எதுக்கு அவங்ககிட்ட சொல்லி வீட்டில் பிரச்சனை பண்ணணும்? இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போறேன்னு சொன்னாங்க. அது எப்படிம்மா? நீ அமைதியாக இருக்கிறதால எல்லாத்தையும் பொறுத்துக்கணுமா? நான் அண்ணன்கிட்ட பேசுகிறேன். அவன் அன்னிக்கு புரிய வைக்கட்டும். நீ இந்த வீட்டில் பெரியவ. உன்னை கவனிச்சிருக்க வேண்டியது அவளோட கடமை. நாளைக்கு உனக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் போச்சுன்னா யார் பார்த்துக்கணும்னு மாலதி கோபமாக பேச ஆரம்பிச்சா. அந்த நிமிஷத்தில் கோமதி கேட்ட ஒரு கேள்வி மாலதியை அப்படியே அமைதியாக்கிடுச்சு. மாலதி, இப்போ உன் அண்ணி என்னை நல்லா பார்த்துக்கணும், எனக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், எனக்கு உதவி செய்யணும்னு இவ்வளவு கோவப்படுறியே. அவ இதெல்லாம் நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ மட்டும் ஏன் அவன் மேலே உனக்கு அவ்வளவு கோபம் இருந்தது? மாலதிக்கு உடனே பதில் வரல. கோமதி தொடர்ந்து, அவ என்னை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தப்பவும் நீ அவன் மேலே குறை சொன்ன. இப்போ அவ என்னை பார்த்துக்கலன்னு நான் சொன்னதும் அதையும் உன்னால் தாங்கிக்க முடியல. அப்படின்னா உண்மையிலேயே உனக்கு என்னதான் வேணும் மாலதின்னு கேட்டாங்க. அம்மாவின் அந்த கேள்வி மாலதிக்கு பிடிக்கல. இப்போ இதெல்லாம் பேச வேண்டிய நேரமா? நான் உனக்காக தானே சொல்கிறேன்னு கொஞ்சம் கோவமாக கேட்டா. அதற்கு கோமதி அமைதியா, நீ எனக்காக தான் சொல்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நாம் ஒருத்தரை பற்றி என்ன நினைக்கிறோம், எப்படி நடந்துக்கிறோம் என்பதற்கும் ஒரு விளைவு இருக்கும். சில நேரம் நம்ம விதைச்சதையே திரும்ப பார்க்க வேண்டியிருக்கும். நான் அனுபவிக்கிற இந்த கஷ்டம் கூட நம்ம செயல்களோட விளைவாக இருக்கலான்னு சொன்னாங்க. அம்மா என்ன சொல்ல வராங்கன்னு மாலதிக்கு முழுசா புரியல. அதை விட அம்மா உண்மையிலேயே அங்கே கஷ்டப்படுறாங்களா என்ற எண்ணம் தான் அவளை அதிகமாக தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சது. ஃபோனில் பேசிக்கிட்டு மட்டும் இருந்தால் எதுவும் சரியாகாது. நேரில் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். தேவைப்பட்ட அண்ணியிடமே பேசணும்னு முடிவு பண்ணிட்டா. ஒரு நாள் யாரிடமும் முன்கூட்டியே சொல்லாமல் தாய் வீட்டுக்கு கிளம்பினா மாலதி. வழி முழுக்க அவளுடைய மனசுக்குள்ள ஒரே கோபம். அம்மா அவளை எவ்வளவு புகழ்ந்தாங்க, அவளுக்காக எவ்வளவு பேசினாங்க. கடைசியில் அம்மாவே இப்படியே நடத்துகிறா. இன்னைக்கு நேரில் கேட்காம விடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே வீட்டை அடைந்தா. வாசலுக்கு வந்ததும் உள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்டது. மாலதி ஒரு நிமிஷம் அங்கேயே நின்னான். அவன் மனசில் எதிர்பார்த்தது வேற. ஒருவேளை அம்மா தனியாக உட்காந்துருப்பாங்க, காயத்ரி அவங்கள கண்டுக்காம இருப்பாங்கன்னு நினச்சிருந்தா. ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்து கேட்டது சண்டை சத்தம் இல்லை, கோமதியும் காயத்ரியும் சேர்ந்து சிரிக்கிற சத்தம். மாலதி குழப்பத்தோட மெதுவாக சமையலறை பக்கம் நடந்தா. அங்கே அவள் பார்த்த காட்சி இத்தனை நாளாக அம்மா ஃபோனில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் அவளுக்குள்ள திரும்ப திரும்ப ஓட வச்சுது.
மாலதி சமையலறை வாசலுக்கு வந்ததும் அங்கே பார்த்த காட்சி அவ எதிர்பார்த்ததுக்கு முற்றிலும் வேற மாதிரி இருந்தது. கோமதி அடுப்புல டீ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல காயத்ரி பக்கோடாவுக்கான மாவை தயார் பண்ணிக்கிட்டு இருந்தா. ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிட்டு சிரிச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அம்மாவை அண்ணி சரியா பார்த்துக்கிறது இல்ல, நேரத்துக்கு சாப்பாடு கூட கொடுக்கறதில்லன்னு நினச்சிக்கிட்டு வந்த மாலதிக்கு இதை பார்த்ததும் ஒன்றுமே புரியலை. அப்போ காயத்ரி மாவை கலந்துக்கிட்டே, அம்மா இன்னைக்கு வெங்காய பக்கோடா மட்டும் பண்ணிடவா? பன்னீர் பக்கோடா சாப்பிட்டா உங்களுக்கு ஜீரணமாக கஷ்டமா இருக்கும்னு சொன்னீங்களே, அதனால வேண்டான்னு நினைக்கிறேன்னு கேட்டா. கோமதியும் ஆமாம்மா, வெங்காயம் மட்டும் போதும், கொஞ்சமா செய்யே, நிறைய செஞ்சு வச்சா அப்புறம் நீ தான் சாப்பிடணும்னு சிரிச்சாங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னு காயத்ரியும் பதில் சொன்னான். வாசல்ல நின்ன மாலதி ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்தா. அம்மா சொன்னதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையேன்னு அவளுக்கு தோணுச்சு. காயத்ரி அம்மாவை கவனிக்கிற விதத்துல எந்த அலட்சியமும் தெரியல. கோமதியின் முகத்திலையும் வருத்தம் இல்லை, அதற்கு மாறா ரொம்ப நிம்மதியா இருந்தாங்க. அப்பதான் காயத்ரியின் பார்வை வாசல் பக்கம் போச்சு. அங்கே மாலதி நிக்கிறத பார்த்ததும் அவளுடைய முகம் மலர்ந்தது. அக்கா, இன்னும் இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கூட பண்ணலையேன்னு சந்தோஷமா கேட்டுக்கிட்டே அவளிடம் வந்தா. காயத்ரியின் குரல்ல நடிப்போ தயக்கமோ எதுவுமே இல்லை. உண்மையிலேயே மாலதி வந்தது அவளுக்கு சந்தோஷமா இருந்தது. மகளை பார்த்த கோமதிக்கும் முகம் முழுக்க புன்னகை வந்தது. வா மாலதி, என்ன திடீர்னு, மாப்பிள்ளையும் வந்திருக்காரான்னு கேட்டாங்க. மாலதி உடனே பதில் சொல்லாம அம்மாவை பார்த்தா. நான் மட்டும்தான் வந்தேன்னு சொல்லிட்டு உள்ளே போனா. அவ மனசுக்குள்ள மட்டும் ஏகப்பட்ட கேள்விகள். இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களே, அப்போ அம்மா ஏன் என்கிட்ட அப்படியெல்லாம் சொன்னாங்க? ஒருவேளை நான் வந்ததால மட்டும் இப்படி நடந்துக்கிறாங்களா, இல்ல அம்மா பிரச்சனை பெருசாக கூடாதுன்னு என்கிட்ட மறைக்கிறாங்களான்னு அவளால ஒரு முடிவுக்கு வர முடியல. காயத்ரியோ எதுவுமே தெரியாத மாதிரி, அக்கா முதல்ல உட்காருங்க, டீ இப்போ ரெடி ஆயிடும், பக்கோடாவும் செய்கிறேன், நீங்க சாப்பிட்டுட்டு தான் வேற வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் சமையல் அறைக்கு போனா. மாலதி அவளை கவனிச்சுக்கிட்டே இருந்தா. கோமதி ஒரு பொருளை எடுக்க எழுந்ததும், அம்மா நீங்க உட்காருங்க, நான் எடுத்து தரேன்னு காயத்ரி உடனே செய்தா. டீ கொடுக்கும் போதும் கோமதிக்கு சர்க்கரை எவ்வளவு வேணும்னு தனியாக பார்த்து கொடுத்தா. சாப்பிடும்போதும் அவங்களுக்கு எது ஒத்துக்காது என்பதையும் நினைவில் வச்சிருந்தா. இதெல்லாம் ஒரு நாள் மட்டும் காட்டுற அக்கறை மாதிரி மாலதிக்கு தெரியல. அதனால உடனே அண்ணியிடம் எதுவும் கேட்காம கொஞ்ச நாள் அம்மா வீட்டிலேயே இருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்க முடிவு செய்தா. அவ அங்கிருந்த நாட்கள்ல காலையிலிருந்து இரவு வரைக்கும் வீட்டில் நடக்கிற விஷயங்களை கவனிக்க ஆரம்பிச்சா. காயத்ரி வீட்டு வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு போகல. கோமதி சாப்பிட்டாங்களா, மருந்து எடுக்க வேண்டியிருந்தா எடுத்தாங்களா, வெளியே போக வேண்டிய வேலை இருந்தா என்ன செய்யணும் என்று ஒவ்வொன்றையும் அக்கறையா பார்த்துக்கிட்டா. கோமதியும் காயத்ரியும் மருமகளா மட்டும் நடத்தல, வீட்டு பெண்ணாகவே பார்த்தாங்க. ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. சின்ன விஷயத்துக்கு பேச்சு வந்தாலும் அதை பிடிச்சுக்கிட்டு நாள் முழுக்க முகத்தை தூக்கி வச்சுக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இதுவரைக்கும் காயத்ரியிடம் இயல்பாக பேசாம கொஞ்சம் விலகியே இருந்த மாலதிக்கு இப்ப அவளை பார்க்கும்போதெல்லாம் தன்னுடைய பழைய பேச்சுக்கள் நினைவுக்கு வந்தது. அம்மா அவளை அதிகமா நம்பாத, சாவியெல்லாம் கொடுக்காத, இப்ப நல்லவ மாதிரி இருப்பா, நாளைக்கு மாறிடுவான்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் என்று நினைச்சதும் அவளுக்கே ஒரு மாதிரி இருந்தது. காயத்ரி அதை பற்றி எதுவுமே தெரியாத மாதிரி மாலதியிடம் அன்பாகத்தான் நடந்துக்கிட்டா. வெளியே போனா அக்கா உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரவான்னு கேட்பா. சாப்பாடு செய்யும் போதும் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தனியாக கேட்டுக்குவா. மாலதி வீட்டுக்கு வந்திருக்கிறதால தனக்கு கூடுதல் வேலைன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஒரு நாள் காயத்ரி வேற வேலையா உள்ளே போன நேரத்தில் கோமதியும் மாலதியும் மட்டும் தனியாக இருந்தாங்க. இதுதான் சரியான நேரம்னு நினச்சி மாலதி நேரடியாக கேட்டா. அம்மா எனக்கு ஒன்றுமே புரியல, நீ ஃபோனில் என்ன சொன்ன? அண்ணி உன்னை மதிக்கிறதில்ல, உதவி செய்கிறதில்ல, நேரத்துக்கு சாப்பாடு கூட தரதில்லன்னு சொன்னேன். அதை கேட்டு தான் நான் இவ்வளவு கோவமா இங்கே வந்தேன். ஆனால் நான் வந்த நாள்லேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அண்ணி உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறா, அப்போ ஏன் என்கிட்ட அப்படி சொன்ன? கோமதி உடனே பதில் சொல்லலை. மகளை பார்த்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாங்க. பிறகு, மாலதி நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், உண்மையாக பதில் சொல்லு. உன் அண்ணி என்னை நல்லா கவனிக்கணும்னு நீ விரும்புறியான்னு கேட்டாங்க. மாலதி
இது என்ன கேள்விமா? கண்டிப்பா விரும்புறேன். உன்னை பார்த்துக்க வேண்டியது அவளோட கடமை தானேன்னு சொன்னான். கோமதி மெதுவா, சரி, அவ என்ன நல்லா பார்த்துக்கிறத நீ விரும்புற. அப்படின்னா அவ ஆரம்பத்துல இருந்தே அதைத்தானே செய்தா. அப்ப மட்டும் ஏன் அவ என்ன செய்தாலும் உனக்கு பிடிக்காம இருந்ததுன்னு கேட்டாங்க. மாலதி உடனே பேசல. கோமதி தொடர்ந்து, நான் அவ வாங்கி கொடுத்த புடவையே நல்லா இருக்குன்னு சொன்னாலே உனக்கு பிடிக்காது. அவ வீட்டு வேலையை பார்த்துக்கிறான்னு சொன்னா உடனே இப்பதான் செய்வா, போக போக தெரியும்னு சொல்லுவ. அவ என்ன அக்கறையா கவனிச்சாலும் அதுக்குள்ள ஏதாவது காரணம் தேடுவ. ஆனா அதே காயத்ரி என்னை கவனிக்கலன்னு நான் சொன்னதும் உனக்கு கோபம் வந்துச்சு. ஏன்னு கேட்டாங்க. இந்த முறை மாலதியால உடனே பதில் சொல்ல முடியல. அவ இதுவரைக்கும் அந்த கோணத்துல யோசிச்சதே இல்லை. கோமதி அவளை குறை சொல்ற மாதிரி பேசாம மெதுவா புரிய வைக்க ஆரம்பிச்சாங்க. உனக்கு உன் அண்ணி கெட்டவளா இருக்கணும்னு ஆசை இல்லை மாலதி. ஆனா அவ இந்த வீட்டுக்கு வந்த பிறகு சில விஷயங்கள் மாறிடுச்சு. முன்னாடி நான் ஏதாவது வாங்கணும்னா உங்ககிட்ட கேட்பேன். வீட்டில் ஒரு முடிவெடுத்தாலும் உன்னோட பேசுவேன். நீ வந்தா இந்த வீடு முழுக்க உன்னை சுற்றி தான் இருக்கும். கல்யாணத்துக்கு பிறகு நீ உன் வீட்டுக்கு போயிட்ட. அதுக்கப்புறம் காயத்ரி இங்கே வந்தா. இயல்பாகவே அவ வீட்டு பொறுப்பை எடுத்துக்க ஆரம்பிச்சா. எனக்கு தேவையானதை அவ பார்த்துக்கிட்டா. ஒருவேளை அதை பார்க்கும்போது உன்னுடைய இடத்த அவ எடுத்துக்கிட்ட மாதிரி உனக்கு தோணியிருக்கலாம். அந்த வார்த்தை மாலதியின் மனசுக்குள்ள ஆழமா பட்டது. என்னுடைய இடம் அதுதான் இத்தனை நாளா அவளால சொல்ல முடியாத உணர்வா இருந்திருக்குமோன்னு முதல் முறையா யோசிச்சா. காயத்ரி தனக்கு என்ன கெடுதல் செய்தா என்று நினைச்சு பார்த்தா. பெரியதா ஒன்றும் ஞாபகத்துக்கு வரல. ஆனா அவ மேல ஏன் பிடிக்காம இருந்தது? அம்மா காயத்ரிய புகழும்போது ஏன் எரிச்சல் வந்தது? தாய் வீட்டுக்கு வந்ததும் அம்மா தன்னை மட்டுமே கவனிக்கணும்னு மனசுக்குள்ள எதிர்பார்த்தாளா? இப்போ அந்த கேள்விகளுக்கு பதில் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது. மாலதி மெதுவா, ஒருவேளை நீ சொல்றது சரியா இருக்கலாமா? அண்ணி இந்த வீட்டுக்கு வந்ததும் எல்லாமே மாறின மாதிரி எனக்கு தோணுச்சு. முன்னாடி நீ என்னோட அதிகமா பேசுவ. இப்போ அண்ணியோட பேசுறத பார்க்கும்போது என்னன்னு தெரியல, எனக்கு பிடிக்காம இருந்திருக்கு. ஆனா அதை நான் இப்படியெல்லாம் யோசிச்சதே இல்லைன்னு சொன்னான். கோமதி மகளுடைய கையை பிடிச்சுக்கிட்டு, அதுதான் மாலதி, காயத்ரி உன்னுடைய இடத்த எடுத்துக்க வரல. உனக்கு இந்த வீட்டில் இருக்கிற இடம் எப்பவும் உன்னுடையது தான். நீ ஏன் மக, அதை யாராலும் மாற்ற முடியாது. அதே நேரத்தில் அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா. அவளுக்கும் ஒரு இடம் கொடுக்கணுமே. அவ நல்லவளா இருந்தா அதுல முதல்ல சந்தோஷப்பட வேண்டியது நீதான். ஏன்னா நாளைக்கு நான் வயசாகும் போது என்னை பார்த்துக்கிறவ அவ. நீ உன் வீட்டில் நிம்மதியா இருக்கும்போது அம்மாவை அண்ணி நல்லா பார்த்துப்பான்னு நம்பிக்கை உனக்கு இருக்கணும். அதை விட ஒரு மகளுக்கு வேற என்ன நிம்மதி வேணும்னு கேட்டாங்க. மாலதியின் கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. இத்தனை நாளா தான் எதிரியா பார்த்த காயத்ரி தான் உண்மையிலேயே தன்னுடைய அம்மாவுக்கு துணையா இருக்கிறான்னு அப்பதான் முழுசா புரிஞ்சுது. கோமதி இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. ஒரு பெண்ணுக்கு கல்யாணத்துக்கு பிறகும் தாய் வீடு தன்னுடைய வீடா இருக்கணும்னா அண்ணன் மட்டும் இருந்தா போதாது மாலதி, அண்ணியும் மனசார ஏத்துக்கணும். நான் இருக்கிற வரைக்கும் நீ எப்ப வேணும்னாலும் வருவ. நாளைக்கு நான் இல்லாத நேரத்துலயும் இந்த வாசல் உனக்காக திறந்திருக்கணும்னா காயத்ரியோட உறவை நீயும் அன்பா வச்சிருக்கணும். அதனால தான் உனக்கு நேரடியாக சொல்லி புரிய வைக்காம நீயே உணரணும்னு நினச்சேன். அப்பதான் மாலதிக்கு அம்மா ஏன் ஃபோனில் அப்படியெல்லாம் சொன்னாங்கன்னு முழுசாக புரிஞ்சுது. முதல்ல காயத்ரி தன்னை மதிக்கிறது இல்லைன்னு சொன்ன போது மாலதிக்கு பெரிய கவலை வரலை. துணி துவைக்கிறது இல்லைன்னு சொன்ன போது கூட நான் சொன்னது சரி என்ற எண்ணம் தான் வந்தது. ஆனால் சாப்பாடு கூட கொடுக்கறது இல்லைன்னு கேட்டதும் அம்மாவுடைய கஷ்டம் அவளை நேராக வீட்டுக்கு கொண்டு வந்தது. அதே நேரத்தில் தன்னுடைய அண்ணி நல்லவளாக இருக்க வேண்டியது தனக்கே எவ்வளவு முக்கியம்னு புரிய வச்சது. நாம் ஒருத்தரை எப்படி பார்க்குறோமோ அதே விஷயம் ஒரு நாள் வேறொரு கோணத்தில் நம்ம முன்னாடி வந்து நிற்கும் போது தான் உண்மை புரியும்னு கோமதி சொன்னதன் அர்த்தமும் இப்போ மாலதிக்கு தெளிவாயிடுச்சு. அதுக்கு பிறகு மாலதியின் பார்வையே மாற ஆரம்பிச்சுது. காயத்ரி சமையலறையில் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருந்தா முன்னாடி மாதிரி விலகி போகாம அவளோட பேச ஆரம்பிச்சா. சின்ன சின்ன விஷயங்கள்ல உதவி செய்தா. காயத்ரிக்கும் இந்த திடீர் மாற்றத்துக்கான காரணம் தெரியல. ஆனாலும் நாத்தனார் தன்னோட இயல்பா பேச ஆரம்பிச்சது அவளுக்கு சந்தோஷமா இருந்தது. ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்த அந்த தெரியாத இடைவெளி மெதுவா குறைய ஆரம்பிச்சது.
சில நாட்களுக்கு பிறகு மாலதி தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப வேண்டிய நாள் வந்தது. பைய எடுத்துக்கிட்டு கிளம்ப தயாரானா. கோமதியிடம் வழக்கம் போல சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கினான். காயத்ரியும் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்ப நின்னான். முன்னாடியெல்லாம் இப்படிப்பட்ட நேரத்துல மாலதி ஒரு சாதாரண போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. ஆனா இந்த முறை 2 அடி நடந்தவ திடீர்னு நின்னான். திரும்பி காயத்ரிய பார்த்தா. அவளுடைய மனசுக்குள்ள இத்தனை நாளா சொல்லாம வைத்திருந்த எல்லா விஷயங்களையும் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள நினைவுக்கு வந்தது. மாலதி மெதுவா காயத்ரி பக்கம் வந்து எதுவுமே சொல்லாம அவளை கட்டி பிடிச்சா. காயத்ரிக்கு ஒரு நிமிஷம் என்ன நடந்ததுன்னே புரியல. இதுவரைக்கும் தன்னிடம் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை வச்சிருந்த நாத்தனார் முதல் முறையா இப்படி அணைத்ததும் அவளும் நிகழ்ந்துட்டா. மாலதியின் கண்கள்ல இருந்து 2 கண்ணீர் துளிகள் வந்தது. அது வருத்தத்துக்கான கண்ணீர் மட்டும் இல்ல, இத்தனை நாளா தன்னுடைய மனசுக்குள்ள இருந்த ஒரு பாரம் இறங்கியதுக்கான கண்ணீரும் கூட. காயத்ரி என்னாச்சுக்கான்னு மெதுவா கேட்டா. மாலதி கண்ணீரை தொடச்சிக்கிட்டு அவளை பார்த்து, ஒன்றும் இல்லை காயத்ரி, எப்பவுமே இப்படியே இருன்னு சொன்னான். காயத்ரிக்கு அந்த ஒரு வரிக்கு பின்னாடி நடந்த எல்லா விஷயங்களும் தெரியாது. ஆனா கோமதிக்கு தெரியும். தூரத்துல நின்று 2 பேரையும் பார்த்த அவங்களுடைய முகத்துல ஒரு நிம்மதி இருந்தது. நண்பர்களே, சில நேரம் கர்மா என்றதும் நாம செய்த தவறுக்கு ஏதோ பெரிய தண்டனை கிடைக்கிறது தான் நினைப்போம். ஆனா எல்லா நேரமும் அது அப்படி வர வேண்டியதில்லை. நாம ஒருத்தரை பற்றி வைத்திருந்த தவறான எண்ணத்தை அதே வாழ்க்கை இன்னொரு சூழ்நிலையில நம்ம முன்னாடி நிறுத்தி புரிய வைக்கலாம். மாலதிக்கு காயத்ரி மேல் இருந்த பிரச்சனை காயத்ரி செய்த ஏதாவது பெரிய தவறால வந்ததில்லை. தன்னுடைய தாய் வீட்டில் தனக்கிருந்த இடத்த இன்னொருத்தர் பிடிச்சுக்கிட்டாங்க என்ற சொல்லப்படாத எண்ணம் தான் அவளை அப்படி பார்க்க வைத்தது. ஆனால் அதே மருமக தன்னுடைய அம்மாவை கவனிக்காம இருக்கிறா என்று நினைத்த நிமிஷம் அவளால் அதை ஏற்றுக்க முடியல. அப்பதான் காயத்ரி அந்த வீட்டுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதையும், நல்ல அண்ணி இருப்பது தன்னுடைய அம்மாவுக்கு மட்டும் இல்லை, தனக்கும் கிடைத்த ஒரு நிம்மதி என்பதையும் மாலதி உணர்ந்தா. ஒரு வீட்டுக்கு வர்ற மருமகள் மகளுடைய இடத்த எடுத்துக்க வர்றவ இல்லை, அந்த குடும்பத்துல தனக்கான ஒரு புதிய இடத்த உருவாக்கிக்க வர்றவ. அதே போல கல்யாணமாகி வேற வீட்டுக்கு போன மகளுடைய உரிமையும் அதனால குறைஞ்சு போகாது. இதை 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டா அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் மட்டும் இல்ல, அதற்கு பிறகும் அந்த உறவு அழகா தொடரும். அதுதான் இந்த கர்மா கதை நமக்கு சொல்லக்கூடிய அழகான விஷயம். நண்பர்களே, சில உறவுகளோட அருமை அவங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது நமக்கு புரியாம போகலாம். தேவையில்லாத சந்தேகம், பொறாமை, கோபம் இதெல்லாம் நல்ல உறவுகளுக்கு நடுவில் வராமல் பார்த்துக்கிட்டாலே குடும்பத்தில் பாதி பிரச்சனைகள் வராது. மாலதிக்கு உண்மை புரிஞ்ச மாதிரி நாமும் ஒருத்தரை குறை சொல்றதுக்கு முன்னாடி அவங்க இடத்துல இருந்து ஒரு முறை யோசிச்சு பார்ப்போம். அப்போ பல விஷயங்கள் நமக்கே வேற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. இதே மாதிரி மனசை தொடக்கூடிய கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம டேக் கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இன்னொரு நல்ல கதையோட மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.